ஹலோ மக்களே! இன்னைக்கு வந்து நம்ம முருங்கைக்காய் வச்சு ஒரு கிரேவி தாங்க செய்ய போறோம். ரொம்ப சூப்பரா ஆந்திரா ஸ்டைல்ல எப்படி செய்றது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு கொஞ்சமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு, அதுக்கு தேவையான அளவு முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சள் பொடி இத வந்து சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து முருங்கைக்காய் எல்லாத்தையும் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. முருங்கைக்காய் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ தனியா இத எடுத்து வச்சுட்டு, வேற ஒரு பாத்திரத்தில கொஞ்சமா நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இது நல்லா சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடலாங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்த நேரா கட் பண்ணி வச்சுருக்கேன். அத வந்து நம்ம இதில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இதோடைய காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, 2 பல்லு பூண்டு எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளிய சின்னதா கட் பண்ணிட்டு இதில சேர்த்துக்கலாங்க. வெங்காயம், தக்காளி நல்லா குழஞ்சு இதில வந்து ஃப்ரை ஆயிடணும். 2ம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமே இந்த மாரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறமே கொஞ்சமா மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, லைட்டா கொஞ்சமா கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளறிடலாம். இதோடைய நம்ம வேக வச்சிருக்கிற முருங்கைக்காய் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே நம்ம இதில வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போது இந்த முருங்கைக்காய், இந்த மசாலா இது 2மே வந்து அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். வெந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.